பேர் சமயபுரத்தால் மகமாயி. நான் உங்களுக்கு கதைகள் நிறைய சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கதையை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? கதைக்குள்ளே போகலாமா? எல்லாமே சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். ஓகேயா? நான் நகுவிலியால் மும்பையில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சுஜித்து, மஜித்து, சோஃபியா 3 பேரும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வீட்டில் இருக்கிறோம். நான் சவுத் இண்டியன் பிராமின், அவெல்லாம் 2 பேர் பஞ்சாபி, ஒருத்தவங்க நார்த் இண்டியன் உத்தரப்பிரதேசக்காரவங்க. நாங்கள்லாம் சேர்ந்து வார செவ்வாய் வெள்ளி மும்பையில் உள்ள மகாலட்சுமி மந்திருக்கு போய் தெய்வ தரிசனம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிட்டு, நாங்களும் அலங்காரமாக மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கே மகாலட்சுமி தரிசனம் பண்ண போவோம். போகிறச்ச எப்போவுமே நாங்கள் அலங்காரமாக இருப்போம். நான் சவுத் இண்டியனால் மடிசார் கட்டின்ட்டு சேப்பு பட்டு மடிசார், பச்சை ஜாக்கெட்டு, குஞ்சை வச்சு பெண்ணி, மூக்குத்தி போட்டு, புல்லாக்கு போட்டு செம்ம சவுத் இண்டியன் கல்ச்சராக மாமியாக இருப்பேன். அவெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பஞ்சாபி சுடிதார் போட்டிருப்பா. சோஃபியா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருப்பாள். ஆனால் 3 பேரும் ரொம்ப நன்னா, ரொம்ப பேரழகாக இருப்பாள். நான் சாவலா ரங்கு, அதாவது மாநிலம். நான் சொல்வேன், நீங்கள் 3 பேர் ரொம்ப நன்னா இருக்கேள், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கேன்பேன். அவள் சொல்வா, நீ நன்னா இருக்க, முக்கு மூலியமாக சவுத் இண்டியன் அம்மன் மாதிரி இருக்கேன்பா. இப்படி தான் எங்களுள்ள பேச்சு நடக்கும். அது மாதிரி நாங்கள் எல்லாம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறனால எங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அவாவோட மொழியை நான் கற்றுண்டேன், நம்மளுடைய தமிழ் மொழியை அவள் கற்றுண்டா. அதனால் நாங்கள் வெளியில் போகிறச்ச வர்றச்ச நாங்கள் ஈகோ இல்லாமல் பஞ்சாபி பேசுவோம், ஹிந்தி பேசுவோம், தமிழ் பேசுவோம். அது தமிழ் சாதாரண தமிழ் பேச மாட்டா, பிராமண தமிழ் அவள் 3 பேரும் நன்னா பேசுவாள். இப்போ நாங்கள் கோயிலில் போயின்னு இருக்கோம். எங்களுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை போய் மகாலட்சுமி அம்மனை தரிசனம் பண்ணுறது மட்டும்தான். ஆற்றுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கள் ஆற்றுல இன்றைக்கி பருப்புரண்டை குழம்பு, சப்பாத்தி, தால், மாங்காய் பச்சடி, மாங்காய் தொக்கு, கொஞ்சம் சாவல், எல்லாம் தயிர் பச்சடி, எல்லாம் ஆனியன் ராய்த்தா எல்லாம் எடுத்துட்டோம். முக்கியமாக அவெல்லாம் பஞ்சாபி, நார்த் இந்தியானா லஸ்ஸி குடிப்பா. ஏன்னா லஸ்ஸி பீயுங்க, அதனால அவங்களுக்கு லஸ்ஸி நிறையா எடுத்துட்டோம். நாங்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஆட்டோவில் போயின்னு இருக்கோம். நாங்கள்லாம் உடம்பை மெயின்டைனாக வச்சுட்டு 4 பேருமே வெள்ளி தான், நல்லா போயின்னு இருக்கோம். மகாலட்சுமி மந்திருக்கு போயிட்டோம். ஆற்றுலேருந்து விநாயகருக்கு தேவையான அருகம்புல்லேருந்து அம்பாளுக்கு செய்ய வேண்டிய மலர் மாலை வரைக்கும் எல்லாம் நான் ரெடியாக ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் பூ மாலை நல்லா தொடுப்பேன், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவோம். எதுவுமே நாங்கள் அங்கே வாங்க மாட்டோம். ஜலம் கூட எடுத்துகிட்டு போயிடுவோம். போயிட்டு முதல்ல விநாயகர் செவிச்சோம், அப்புறம் ஆஞ்சநேயர் செவிச்சோம், அப்புறம் மகாலட்சுமி மந்திரில் மகாலட்சுமி பார்த்தோம். மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப கொள்ளை அழகாக, வெள்ளை ரொம்ப அழகாக இருப்பாள். கண்கொட்டாமல் பார்த்து ரசித்தோம். பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு வெளியில் நாங்கள் சேவிச்சு முடித்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரு மண்டபம் அங்கே இருக்கும். அங்கே மண்டபத்தில் உட்காந்து 4 பேர் வட்டம் போட்டு உட்காந்து வலது இடது கையை வச்சு சங்கல்பம் எடுப்போம். 4 பேரும் நம்மளுடைய சாகிற வரைக்கும் பிரியக்கூடாது, கோழி முட்டக்கூடாது, வார்த்தை கெடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, 4 பேருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதுதான் எங்களோட சங்கல்பம் எடுத்து ஒத்துமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு பேசிப்போம். இது வரைக்கும் 7 வருஷமாக நாங்கள் அப்படி தான் இருக்கோம். நல்லது கெட்டதுல கலந்துப்போம். யாரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், யாரையும் கோழி முட்ட மாட்டோம். அப்போ அதே மாதிரி சங்கல்பம் எடுத்து சாப்பாடெலாம் பரப்பி வச்சுட்டு சங்கல்பம் எடுக்கிறோம். எல்லாருடைய சாப்பாடும் மஜித்து, சுஜித்து, சோஃபியா 4 பேருமே சப்பாத்தி, பரோட்டா, கைமா பரோட்டா, அப்புறம் ஆலு பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் கொடுத்துருக்கா. மொத்தத்தில் 4 பேரோட ஃபுட்டை எடுத்து வச்சோன்னே அவள் தட்டில் எல்லாம் ரொம்ப விளையிறது. சரி சாப்பிட்லான்னு சங்கல்பம் எடுத்துகிட்டு தெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறச்ச, எங்கள் அம்மாவை காணோம், கொல்ல அழகாக இருப்பா எங்கள் அம்மா அப்படின்னு குரல் கேட்குது. 4 பேரும் ஒரே மாதிரியே திரும்பி பார்க்குறோம். அங்கே சவுத் இண்டியன் கோயில் மாதிரி தான் இங்கே இருக்கும். முன்னாடி ஒரு குட்டி பிள்ளையார் பக்கத்தில் கொடிமரம் பக்கத்தில் ஒரு குட்டி 2 வயசு குழந்த, 1லேருந்து 1.5 2 வயசு குழந்த, ரொம்ப ரொம்ப சோஃபியா மாதிரி, மஜித் சுஜித் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது, பொம்மை மாதிரியே இருக்குது. நாங்கள் 4 பேரும் சாப்பாடை மூடி வச்சுட்டு ஓடி பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுகிறோம். அது குழந்தைக்கு தன்னோட பேர் சொல்ல தரல, ஊர் சொல்ல தரல, ஃபோன் நம்பர் சொல்ல தரல, தன்னை பற்றின எந்த டீட்டெயிலும் அந்த குழந்தைக்கு குடிக்கவே தெரியல. சரி அந்த குழந்தைய பிடிச்சிட்டு சாப்பாடு ஊட்டுறோம், சாப்பிட மாட்டேங்குது. அப்புறம் நான் என்கிட்ட எந்த குழந்தையும் ஏமாற்ற முடியாது, நான் ஏமாற்றி ஊட்டி விட்டேன், தூங்கிடுது. சரி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களும் என்ன சாப்பிட்டுட்டு
பக்கத்தில் தர்கார் இருக்கார், கோயில் தர்கார். கமிட்டிக்கிட்ட போய் கேட்குறோம், அவளாம் ஒழுங்காக ரெஸ்பாண்டாக பதில் சொல்ல மாட்டேங்கிறா. கொள்ள கும்பல் அன்னைக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, பக்கத்தில் பிள்ளையார் மந்திர் இருக்குது. சரி கஹான் ஜானா ஹே, நாங்கள் பூச் ரஹா ஹே, ஹம் சாரோம் வந்து ஏக்கி பார்த்து பூச் ரஹா ஹே, எங்கே வஹான் ஜானா ஹே கஹான் ஜானா ஹே, இப்படி பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், சரி பக்கத்தில் மால் இருக்குது போய் தேடலான்னு. மாலில் போய் குழந்தைய கூட்டிகிட்டு போய் குழந்தை உங்கள் அம்மா எங்கே கண்டுபிடின்னு சொல்லி பார்க்குறோம். எங்கள் அம்மா ரொம்ப நன்னா இருப்பா, கொள்ளை அழகாக இருப்பான்னு குழந்தை சொல்கிறது. இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் வர்றோம். அப்புறம் நேராக சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் வாசல் நின்று கேட்குறோம், எங்கே போனாலும் எங்கள் அம்மா ரொம்ப நன்னா இருப்பா, ரொம்ப அழகாக இருப்பான்னு குழந்தை சொல்லிகிட்டே வருது. வேறு ஏதாவது அதுக்கு சொல்ல தெரில, மழை குழந்தை. சரி சொல்லிட்டு பக்கத்தில் சவுத் இண்டியன் கோயம்புத்தூர்காரா அவள் வந்து அழகி போட்டி, திருமதிகளுக்கான உலக அழகி போட்டி, பிரபஞ்ச அழகி போட்டி நடத்தின்னு இருக்கா. அதில் வந்து அங்கே போகலாம், ஏன்னா இந்த பாப்பா சொன்னது அம்மா ரொம்ப கொள்ளை அழகுன்னு சொல்லிச்சு. சரி நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் ஆற்றுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவள் ஆற்றுக்கு 4 பேரும் அவள் அம்மா அப்பாவுக்கு அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடும், இனிமேல் நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்கோ. குழந்தைங்களுக்கு சொல்லிட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அவள் டியூட்டியை பார்த்துட்டு இருங்கோ, நான் சாயரிச்சு தான் வருவோன்னு சொல்லிட்டோம். நீ ரிஸ்க் எடுக்காத, குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருன்னு அவளை அட்வைஸ் பண்ணுறா. எங்களுக்கு அந்த உடன்பாடு வரல. ஏன்னா குழந்தையோ கொள்ளை அழகாக இருக்குது, தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது. இது கொண்டு போய் கோயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டோம்னா அங்கே போலீஸில் இருக்கிறவா கிரிமினல்ஸ் வருவா, அவள் இந்த குழந்தைய கடத்திட்டு போய் கை காலை உடச்சி பிச்சை எடுக்க விடுவா. எங்களுக்கு அதனால் போலீஸ் ஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நாங்களாக பர்சனலாக தேட ஆரம்பித்தோம். அழகி பொட்டிக்கு போனோம், நன்னா இருந்தது. உள்ளே போனால் அவ்வளோ அழகிகளாக இருந்தாங்க. எல்லாம் பாதி பேர் சவுத் இண்டியன்ஸு, மடிசார் கட்டிண்டு, பாவாடை தாவணி கட்டிண்டு, புடவை கட்டிண்டு, சுடிதார் போட்டுண்டு, ஆஹா முக்கு மூலியமா ரொம்ப ரொம்ப நன்னா அம்பாள் மாதிரியே இருந்தா. நார்த் இண்டியனும் கொள்ளை அழகு, பஞ்சாபீஸும் கொள்ளை அழகு, உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாரும் கொள்ளை அழகாக கலந்துண்டா. யாரை தான் உலக பிரபஞ்ச சிறுமதியாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னு குழம்ப போகிறான்னு நாங்கள்லாம் பேசிட்டோம். எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இந்த உலக அழகில், பிரபஞ்ச அழகில் நிச்சயமாக இவங்க அம்மா குழந்தையோட அம்மா இருப்பா. இங்கே தான் குழந்தை மகாலட்சுமி மந்திரில் வந்து மாட்டின்னு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு காட்டுறோம். குழந்தைய எழுப்பி காட்டுறச்ச குழந்தை இல்லை, இவெல்லாம் அச்சிங்கம்மா இருக்கா, எங்கள் அம்மா ரொம்ப கொள்ளை அழகு, உலக அழகி எங்கள் அம்மா, இவா ஒன்றும் இல்லைன்னு அந்த குழந்தை சொல்கிறது. எங்களுக்கு ஷாக்காக எடுத்து சரின்னு குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் வந்துடும். சரின்னு எங்களுக்கு ஒவ்வொரு இடமா சுற்றி எங்களுக்கு டயர்டாக போயிடுது. பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, சரி போய் அங்கே போய் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். அங்கே டீ கடை மூடிடுது. சரின்னு ஒரு மாலுக்கு போகலான்னு போகிறோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் அந்த மாலில் போய் அவள் 3 பேர் காஃபி டீ குடிப்பா, நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன். அதனால் எனக்கு பட்டர்ஸ்காட்ச் நட்டீஸ் ஐஸ்கிரீம் பிடிக்கும், வாங்கி தருவா, சாப்பிடுவேன். அப்போ எங்கிட்ட பைசா எதுவுமே இல்லைன்னா ஜிபே பண்ணுறது, நான் பண்ண நீ பண்ணு சண்டை போட்டுப்போம். அதே மாதிரி தான் அன்றைக்கும் சண்டை போட்டுவிட்டு உட்காந்துட்டுருக்கோம். நான் தான் பண்ணுவேன்னு 3 பேர் சொல்லுவேன், நான் தான் பண்ணேன் நான் சொல்கிறேன். இது நடந்துட்டு இருக்கிறது எங்கள் கையை உதறிட்டு குழந்தை ஓடி போயிடுது வெளியில். மாலுக்குள்ளே போய் தேடுறோம், வெளியில் தேடுறோம், எங்கே தேடுறோம், பக்கத்தில் பெரிய கிரவுண்டு ப்ளே கிரவுண்டு இருக்குது, அங்கே போய் தேடுறோம். ஒரே மனுஷாலாக கும்பலாக இருக்கா. இப்படியே தேடிக்கிட்டே இருக்கும், குழந்தை கிடைக்கல. ஆகா நம்ம 4 பேர் சேர்ந்து கையில் கிடச்ச தங்கம் போன்ற குழந்தை தொலைச்சிட்டோன்னு நாங்கள் ஒருத்தருக்கு நொந்து போயிடுறோம். எனக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆகிடுத்து, படபடப்பாக எடுத்து அப்படியே மனசு ரொம்ப நொந்து போயிட்டு நான் இருக்கேன். அப்போ தான் எனக்கு தோன்றது, சரி நம்மலாம் வெளியில் போகலாம், காஃபி டீ குடிக்கலாம், தேடி போவோன்னு. அப்படியே ஒரு இடமா தேடிகிட்டே போயிருக்கோம். ஒரு ரோடு இருக்குது, ரோடு பக்கத்தில் ஒரு தார் போட்டுருக்கா. அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, பள்ளத்துக்கு மேலே பாலம் இருக்குது. அப்போ பார்த்தா அப்படியே நடந்து தேடிகிட்டே போயிட்டே இருக்கிறச்சா அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, எங்கள் அம்மா கொள்ளை அழகு அம்மா, என் செல்ல அம்மா, பட்டம்மா, தங்கம்மான்னு கொஞ்சம் குரல். இந்த கொள்ளை அழகு பாப்பாவோட குரல் கேட்குறது நாங்கள் ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு தார் போட்டுருக்கா. அங்கே ஒரு லேடி இருக்கா. அந்த லேடி உடம்பு ஃபுல்லாக தார், உடம்பு ஃபுல்லாக சட்டை, புடவை கிழிஞ்ச ஆம்பளை ஷர்ட் போட்டுண்டு, முகமெல்லாம் தாரும் கரியும் குப்பையுமாவும் இருக்குது. காலில் செருப்பு கூட இல்லை. அவள் காலில் டயரை கட்டின்னு இருக்கா. கையில் வந்து தார் படாமல் இருக்கிறதுக்கு அது கையிலையும் டயர் பட்டின்னு இருக்கா. தலையில் வந்து சுருமாடு போட்டுருக்கா. வயிற்றில் வந்து ஏதோ மூட்டை மாதிரி வச்சுட்டு இருக்கா. இதுதான் நாங்கள் பார்த்த காட்சி. அந்த லேடியைத்தான் இந்த குழந்தை கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா, என் பட்டம்மா, செல்லம்மான்னு அழுவுறது. அவங்க வந்து என் மகராசி, என் மகமாயி, நீ கிடச்சிட்டி அடி குழந்தை, எங்கடி போன குழந்தை, உனக்காக தான் தேடிகிட்டே இந்த மகாலட்சுமி கோயிலில் தான் உன்னை காணா போயிட்ட நீன்னு
அங்கேயும் தேடின்னு அலைஞ்சேன். அதுங்களையும் மேஸ்திரி விடாமல் என்னை பிடிச்சிட்டு வந்து வேலையை முடிக்கிறியா இல்லையான்னு சண்டை போட்டான். இல்லை வேலையை விட்டு நீக்கிடுவேன்னா சரி வயிற்று பொழப்புக்கு சோறு முக்கியமானு சொல்லிட்டு நான் வேலையை ஜாயின் பண்ணேன். வேலையை முடிச்சுட்டு சாயிரச்சு போய் உனக்கு எல்லாம் நினச்சேன்டி செத்த நாளை கழிச்சு. ஆனால் மனசே சரியில்லடி, சித்தர்லாம் போல தோணுச்சுடி குழந்தைன்னு அழுவுறா கட்டினேன். தங்கமே வைரமே எனக்கு புருஷன்தான் இல்லையே, குழந்தை நீமா என்னை விட்டு போயிட்டா நான் என்னடியே பண்ணுவேன், செத்துருப்பேன்டி குழந்தைன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுன்னு அழுது முத்தம் கொடுக்குறா. மடியில் மூட்டையில் கட்டி வச்சுருந்த மடியை திறக்கிறா. அதில் அழுக்காக இருக்கிற ஒரு மைசூர் பாக்கு, ஒரு ஜாங்கிரி, ஒரு அந்த சாதாரண அல்வா, ஆரஞ்சு கலர் அல்வா, ஒரு உடஞ்ச முறுக்கு, கொஞ்சோண்டு மிக்சரு, எல்லாத்துலேயும் ஈ முக்கியது. அத்தனையும் எடுத்து குழந்தைக்கு ஊட்டி விட்றா. பக்கத்தில் ஜலமே இல்லை குழந்தைக்கு ஜலம் கொடுக்கறதுக்காக. அந்த அழுக்கு வாளியில் ஜலம் இருக்குது, அதை கையில் நேர்ந்துட்டு வந்து குழந்தைக்கு ஊட்டி விட்றா, குடிக்க வைக்கிறா. குடிச்சிட்டு இந்த குழந்தையும் கட்டி பிடிச்சிட்டு அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க, அவங்க முத்தம் கொடுக்க, அப்படியே கண்காணாத காட்சி கிடைக்கிறது. மகமாயிட்ட வேண்டினேன்டி, உன்னுடைய கிருபையால் என் பொண்ணு கிடைக்கணும்னு வேணும், கிடைக்கும். என் பொண்ணு கொடுத்துட்டாடி, என் செல்லமேன்னு கொஞ்சின்னு இருக்க வச்சா நாங்கள் போய் நிற்கிறத அந்த பாப்பா பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு, அம்மா இந்த 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 இவங்கெல்லாம் தான் என்னை கூட்டிகிட்டு போனாம்மான்னு இந்த குழந்தை மலையில சொல்லுது. அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு ரொம்ப நன்றிம்மான்னு சொல்கிறாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கண்ணில் எங்களுக்கு கண்ணீர் வந்து எடுத்து. அப்போ அந்த பாப்பா சொல்லு, பார்த்தீங்களா எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் 4 பேரும் யார் யாரையோ காட்டி அழகான்னு கேட்டலன்னு எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்கா, உலகத்திலே அழகு எங்கள் அம்மா தானே அப்படிங்குது. நாங்கள் சொல்கிறோம் 4 பேர் சேர்ந்து, ஆமான்ப்பா குழந்தை, உங்கள் அம்மா தான் ரொம்ப ரொம்ப அழகு, உலகத்திலே பிரபஞ்ச அழகி உங்கள் அம்மா தாண்டி குழந்தைன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து வெளியில் அந்த குழந்தைக்கு டாட்டா காமிச்சிட்டு வெளியில் வர்றோம். எங்களுக்கு ஆறாத கண்ணீர், 4 பேர் முகத்துலேயும் கண்ணீரோட மனசு ஒடிஞ்சு போயிட்டோம். உலகத்தில் பணக்காரன் தான் அழகு, ஏழை தான் அழகு, காரில் தான் அழகு, வீடு தான் அழகு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் அழகு, டாக்டர் தான் அழகு, இன்ஜினியர் தான் அழகு, அப்புறம் வீடு வாசல் சொத்து சுகம் வச்சுருக்கவன் தான் அழகு, அவள் தான் அழகு. அப்படி தான் நம்ம மனசில் எடை போடுறோம். ஆனால் அழகுங்கிறது என்ன? 4 பேரும் குறைதான் சொல்கிறோம். அழகுங்கிறது யாருன்னா அம்மா தான். உலகத்திலே அழகி யாருன்னா நம்ம அம்மா மட்டும்தான் உலக அழகி. அதை நாங்கள் புரிஞ்சுட்டோம். நாங்கள்லாம் ஆட்டோவில் அப்படியே போயிட்டே இருக்கோம், அழுதுண்டே போயின்னு இருக்கோம். மனசே பாரமாகிடுது. நீங்கள்